ஃப்ரெண்ட்ஸ். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த காலங்களிலே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற காலங்களிலே அன்பு எங்கேயும் காணப்படுவதில்லை இல்லையா? பெற்றோர்களிடத்திலேயோ அல்லது பிள்ளைகளிடத்திலேயோ அல்லது குடும்பத்தில் கணவன் மனைவியிடத்திலோ அல்லது சிப்ளிங்ஸ் கிட்டையோ அந்த அன்பு என்பது குறைந்து காணப்படுகிறது. ஒரு பர்த்டே விஷஸ் அனுப்பிட்டாக்கா எனக்கு ரொம்ப அன்புள்ளவர்கள் அல்லது ஸ்டேட்டஸ் போட்டோனாக்கா அன்புள்ளவர்கள் என்று அர்த்தமாகி விடுகிறது. அவ்வளவுதான். அந்த அன்பிற்கு மீனிங் அந்த அளவுக்கு தான். ஆர்எல்ஸ் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா, ஒரு பர்த்டே ஒரு ஆனிவர்சரிக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டோம்னா, உடம்பு சரியில்லைன்னா போய் பார்த்துட்டோம்னா அன்பு, இதுதான் அன்பு என்று சொல்லி அர்த்தம் அல்ல. அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது முதன்மையான பர்சனாக நாம இருக்கணும். அதற்கு தான் கடவுள் குடும்பத்தை கொடுத்தார். அன்புக்கு இணையான ஒரு எடுத்துக்காட்டு எதுவாக இருக்குமே ஆனால் குடும்பத்திலே காணப்படுகிற அன்பை போல காண முடியாது. இந்த அன்பு நமக்குள்ளே இருப்பது எப்படியா இருக்க வேண்டுமாம்? வேதம் நமக்கு சொல்லுகிறது, கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல. அவர் எப்படி அன்பு கூர்ந்தாராம்? தம்மையே சுகந்த பலியாக கொடுத்தாராம். தம்மையே நமக்காக கொடுத்தார். அதன் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவருடைய ஜீவனையே கொடுத்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பை போல தன்னை வெறுத்து என் சுயத்தை அல்லாமல் எனக்கு டைம் இல்லை, என்னுடைய காரியங்கள், என் குடும்பம், என் குழந்தைகள், நான் மட்டும் என்ற அந்த தனிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் என்னையும் தாண்டி எனக்குரியவைகளையும் தாண்டி மற்றவர்களுக்காக நாம் செய்கின்ற காரியங்கள் இருக்கின்றது அல்லவா? அதுதான் அன்பின் பிரமாணம், அதுதான் அன்பின் பிரதானம் என்றும் சொல்லலாம். நம் குடும்பத்தில் அந்த ஐக்கியம் இருக்கும் பொழுதுதான் சமுதாயத்தில் அந்த அன்பை நாம் பரப்ப முடியும். நமக்கு அடுத்தவர்களிடத்தில் நம்ம அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்க முடியும். அவர்கள் தேவைகளை நம்ம போய் சந்திக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்திலே ஒருவரோட ஒருவர் பேசுவது கிடையாது, செல்போன்ல மெசேஜ் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு காரியம் என்று வரும் பொழுது நம்முடைய செல்ஃப்லெஸ் அந்த லவ்வை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? இல்லை அல்லவா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியாக ஒரு எடுத்துக்காட்டுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து போயிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கின்றதா? உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றதா? மற்ற இடத்துல நீங்கள் அன்பு காட்டுள்ளா இருக்கின்றீர்களா? சிந்தித்து பாருங்கள். Have a blessed day. Praise be to God.